ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நியர்லி 50 to 70 சீட்ஸ் வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ தொகுதிகளை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கடந்த லாஸ்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனில் அதோட நீங்கள் ஓட் ஷேர் பார்க்குறீங்க 18% வந்துருக்குன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள். இல்லை 18% வந்துச்சுன்னா அது அண்ணாமலை அவர்களை வச்சு வந்துச்சு. இல்லை அண்ணாமலை இல்லை அதான் சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை இருக்கிறாருல அப்படின்னா கட்சியில் தானே இருக்கிறாரு அவர். பார்லிமெண்ட்டும் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா பார்க்குறீங்களா? பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் அப்படி நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் ஏன்னா மக்களுடைய மனநிலை அந்த கட்டாயம் மோடியா ரெண்டுமே வேறு. நீங்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்தளவு வந்து இங்கே யார் முக்கியங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பெரிய முட்டுக்கட்டையை தாவேக்கா வந்து ஓட்ட பிரிக்கிறது இடஞ்சலாக பார்க்குறீங்க. கட்டாயம் வந்து தாவேக்கா வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் முடியாது. நம்ம வந்து ஒரு கட்சியை பிடிக்குது, அந்த தலைவரை பிடிக்கல, சித்தாந்தம் பிடிக்குது, அதெல்லாம் வந்து செகண்டரினால நீங்கள் மூணாவது கூட்டணிங்கிறது ஒன்று வந்துருச்சு. டிஎம்கேவோட கவலை என்னென்னா மைனாரிட்டி ஓட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஏன்னா மசூதி அவங்க கூட இந்த அளவு, நான் மசூதியாக இருக்கட்டும் நியர்பை மக்களாக இருக்கட்டும் அவங்க கூட இந்த அளவு வந்து சீரியஸாக இல்லை. ஆனால் நம்மளோட அந்த சிறுபான்மையினர் ஓட்டு எங்கேயும் சிதறிடக்கூடாதுங்கிறக்காக இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக நிற்கிற காரணம் அதுதான். எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் அது ஓட்டை பிரிக்க அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு திமுகவுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு அது பிரிக்க போகிற ஓட்டு யாரோட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியோட ஓட்டு தான் வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து பிரியும். பட் தாவேக்கா வந்து அதிகார பங்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு திமுக அறிவிக்கல, திமுக அறிவிக்கல. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க அவங்க. இது வரைக்கும் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி வார்த்தை விட இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா பல ஆஃபர் கொடுக்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் நார்மலாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எதிர்பார்க்காத அதான் சொல்கிறேன், அந்த எதிர்பார்க்காத ப்ராடக்ட் சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அது எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தாவேக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்தால் நாங்கள் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம். அது வந்து அந்த ப்ராடக்ட் தயாராக இருக்குது. பாஜகவும் கமுக்கமாக இருக்குது. இல்லை சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக தலைவர்கள்லாம் வந்து டெல்லி பயணம் பார்த்துருப்போம். அண்ணாமலை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரும் போயிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் பொதுக்குழு முடிஞ்சு அவர்கிட்டையும் பேசுகிறது எல்லாமே இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து இப்போ நிற்கிது. இத்தனை சீட்டு வரை கேட்குறோம், இத்தனை சீட்டு வரை கேட்போம் அப்படின்ட்டு இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே கேட்ட தொகுதி கொடுப்பாங்களா? 70 தொகுதி வரை டிமாண்ட் வைக்கிறாங்க. இல்லை இது எப்படின்னா இப்போ நமக்கு அப்கமிங் எலெக்ஷன்ஸ் ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 3 to 4 months கூட கிடையாது. இப்போ நம்ம எந்தெந்த தொகுதிகளில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது ரைட் விங் வலதுசாரிகளாக இருக்கட்டும், அங்கே எந்த பகுதிகளில் வந்து நம்ம மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நியர்லி 50 to 70 சீட்ஸ் வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ தொகுதிகளை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கடந்த லாஸ்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனில் அதோட நீங்கள் ஓட் ஷேர் பார்க்குறீங்க 18% வந்துருக்குதுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ அந்த கூட்டணி இருக்கும்போது தான் வந்திருக்கிறோம். இல்லை 18% வந்துச்சுன்னா அது அண்ணாமலை அவர்களை வச்சு வந்துச்சு. இல்லை அண்ணாமலை இல்லை அதான் சொல்லுங்கள், அண்ணாமலை இருக்கிறாருல்ல அப்படின்னா கட்சியில் தானே இருக்கிறாரு அவர். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவர் அண்ணாமலை கட்சியில் இல்லாத மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ அவர் அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ 18% வந்திருக்குது. அந்த 18% வரும்போது அப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 2வது இடம் 3வது இடம் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் மாற்றி வந்துருக்காங்க. ஒரு 1000 டெபாசிட்டி. ஆமாம், அதாவது 1000 ஓட்டுகள் கம்மியாக தான் வந்து என்ன சொல்ற பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த தொகுதிகள்லாம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது சாதகமான தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை பார்லிமெண்ட்டும் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா பார்க்குறீங்களா? பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம அப்படி நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் ஏன்னா மக்களுடைய மனநிலை கட்டாயம் மோடியா ரெண்டுமே வேற. நீங்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்தவரை வந்து இங்கே யார் முக்கியங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அடிக்கடி வந்து நம்ம சொல்லக்கூடிய காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தலைமையாக கொண்டு சொல்கிற காரணம் என்னென்னா, இங்கே வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்து இங்கே லோக்கல் லீடர் யார் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அந்த சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கும். நீங்கள் சென்ட்ரல் எலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் லோக்கல் இருக்கிற அதாவது ஸ்டேட் லெவல் லீடர்ஸ்க்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே மத்திய லெவலில் யார் இருக்கிறாங்கன்னா அங்கே முக்கியமான ஃபிகர் யார், 2 பேரும் மோடியா, அதுக்கு ஆப்போசிட் ராகுல் காந்தி, இவங்களில் யாரை ஒருத்தர் சூஸ் பண்ணலாம், அப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஏடிஎம்கே தலைமையில் வந்து அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா, இங்கே வந்து சட்டமன்ற எலெக்ஷன் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இதை தான் ஃபேஸ் பண்ணி மோஸ்ட்லி வரும். 3வதாக தாவேக்கு அவரும் வந்திருக்கிறாரு. ஒரு மும்முனை போட்டி தான் அதில் வரும். ஸோ அதனால் நம்ம அந்த எதிர்பார்க்குற தொகுதிகள், ஏன்னா இப்போ 2 பேரும் பிரிஞ்சு நிற்கும் போது நிறைய ஓட்டு 2 பேருக்குமே இருந்தது. ஏடிஎம்கேக்கும் தனியாக இருந்தது, பிஜேபிக்கும் தனியாக இருந்தது. இப்போ 2 பேரும் சேரும்போது அது ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். அப்போ நமக்கு அந்த ஓட் ஷேர் வந்து சிதறாகும். ஸோ அதனால் வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு அதிகமான தொகுதிகளை வந்து எதிர்பார்க்குறோம். இல்லை அதிகமான தொகுதிகள் எதிர்பார்க்கலாம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இவ்வளோதான் உங்களுக்கான கெப்பாசிட்டி, இதை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கிட்டா இல்லை. அது எப்படின்னா ஜென்ரலாக இப்போ நம்ம போய் 70 தொகுதி கேட்டோம்னா 70 தொகுதி அவங்க கொடுக்குறது கிடையாது. இல்லை 100 தொகுதி கேட்டாலும் 100 தொகுதி கொடுக்குறது கிடையாது. நீங்கள் காங்கிரஸில் பார்க்குறீங்கன்னா காங்கிரஸ் வந்து 234 தொகுதிகளுக்குமே வந்து விருப்பம் ஒன்று வாங்குறாங்க. அதுக்கு மீனிங் வந்து 234 தொகுதியிலேயே வந்து அவங்க நிறுத்த போகிறது கிடையாது.
என்ன எல்லா கட்சிகளும் இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், இத்தனை பேர் போட்டியிட தயாராக இருக்கிறாங்க. என்ன சொல்ல, தேர்தல் காலத்தை வந்து இப்போ சூடு பிடிக்குது. இப்போ என்ன சொல்ல, கிரவுண்ட் ஒர்க்கு எல்லா கட்சிகளுமே ஆரம்பிச்சிருக்காங்க. 234 தொகுதியில் அவங்க வேட்பாளர் இருக்கிறாங்களான்னு கேட்டாலே எனக்கு காமராஜர் கால காங்கிரஸுங்கிறது வேறு, இப்போ உள்ள காங்கிரஸுங்கிறது வேறு. அதனால் அவங்க என்ன காரணத்தை சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா இப்போ அதை அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டு தலைவர்களும் உட்காந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரும்போது அது எத்தனை ஃபைனல் ஃபிகருங்கிறது வந்து நமக்கு லேட்டராக வரும். நம்ம அதை எதிர்பார்க்குறது வந்து பிஜேபி எதிர்பார்க்குறது வந்து நிறைய தொகுதிகள் லாஸ்ட் டைம் இருந்ததை விட அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த 2024 தொகுதி அந்த எலெக்ஷனை நம்மளோட ஓட் ஷேர் வச்சு தான் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும். தாவைக்கான ஒரு கட்சி தேர்தல் களத்துக்கு வரலன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும் அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, திமுக கூட்டணிங்கிற பார்த்துருப்போம். பெரிய முட்டுக்கட்டையே தாவேக்கா வந்து ஓட்ட பிரிக்கிறது இடஞ்சலாக பார்க்குறீங்க. கட்டாயம் வந்து தாவேக்கா வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் முடியாது. நம்ம வந்து ஒரு கட்சியை பிடிக்குது, அந்த தலைவரை பிடிக்கல, சித்தாந்தம் பிடிக்குது, அதெல்லாம் வந்து செகண்டரினால நீங்கள் 3வது கூட்டணிங்கிறது ஒன்று வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து கரூர் ட்ராஜடிக்கு முன்னாடி பிரித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு அவேர்னஸோ இல்லை வந்து அந்த மெச்சூரிட்டியோ அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்போ அந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் பார்க்குறீங்க நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று அனுதாபாலை, ஒரு மக்கள்கிட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. அது அவங்களுக்கு அது ஒரு டிஎம்கே நினச்சது அது அவங்களுக்கு சாதகமாக ஆகும்னு நினச்சாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சாதகமாக இல்லை, அது தாவேக்காக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து தலைவர்கள், ஒரு முன்னணி தலைவர்கள், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்புங்கிறது யாருமே கிடையாது. அங்கே ஒரே ஒரு ஃபேஸ் யாருன்னா விஜய் மட்டும்தான் ஃபேஸ். இப்போ வந்து ஒவ்வொருத்தராக அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ விஜய் இருந்தார், அதுக்கப்புறம் செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்கிறார் அங்கே. ஸோ நீங்கள் செங்கோட்டைன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த தமிழக சட்டமன்ற வரலாறுல துரைமுருகன் அவர்களுக்கு அப்புறம் வந்து அதிக அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யாருன்னா அவர் தான். ஸோ அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இதை மாதிரி போய் சேரும்போது அவங்க 3வது கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அது ஓட்டை பிரிக்கத்தான் செய்யும். எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் அது ஓட்டை பிரிக்க அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு திமுகவுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு அது பிரிக்க போகிற ஓட்டு யாரோட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியோட ஓட்டு தான் வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து பிரியும். டிஎம்கேவோட கவலை என்னென்னா மைனாரிட்டி ஓட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஏன்னா மசூதி அவங்களோட இந்தளவு, மசூதியாக இருக்கட்டும், நியர்பை மக்களாக இருக்கட்டும், அவங்க கூட இந்த அளவு வந்து சீரியஸாக இல்லை. ஆனால் நம்மளோட அந்த சிறுபான்மையினர் ஓட்டு எங்கேயும் சிதறிடக்கூடாதுங்கிறக்காக இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக நிற்கிற காரணம் அதுதான். ஆனால் அந்த ஓட்டு கட்டாயம் வந்து இங்கே பிரியும். இன்னொன்று பெரிய பாதிப்பு யாருக்குன்னா சீமான் அவர்களுக்கு கட்டாயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதில் வரத்தான் செய்யும். ஏன்னா கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு வந்து இவர் சீமான் வழியே போய் வந்து நீங்கள் என்னோட தம்பின்னாரு, எங்கள் கூட கூட்டணிக்கு வருவார், என்னெல்லாமா பேசுறாரு, மைண்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு என்ன கவலைன்னா நம்மளை மைண்ட் பண்ணவே இல்லையா, ஒரு ஆளாக கூட மதிக்கலைங்கிறதா கவலை. ஏன்னா அவங்க இவங்களை எய்ம் பண்ணவே இல்லை. அவங்களோட எய்ம் பெரிய லெவலில் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்ல, நான் தான் முதலமைச்சருங்கிற ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ரேஞ்சில் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. அவரை யார் தலைமையாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து அவங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக அவங்க விருப்பப்படுறாங்க. இல்லை தாவைக்கா வந்ததுனால திமுக தான் மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறது உறுதிங்கிறீங்க. அப்போ வெற்றிங்கிறது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா 3 கூட்டணி இருக்குது. நீங்கள் வந்து தாவேக்கா, அதாவது சீமான் அவர்கள் இது ஒரு 8% ஓட்டு வாங்கினா இந்த அது 1.5% 2 கூட வராது. நான் அவருடைய ஓட்டும் ஃபுல்லாக யாருக்கு போகணும், தாவேக்காக. ஏன்னா இளைஞர் பட்டாளம் அங்கேயும் நிறைய இருக்குது. இப்போ அது எல்லாமே இங்கே வரும். திமுகவோட ஓட் ஷேர் கட்டாயம் வந்து டவுன் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இல்லை டவுன் ஆகுது, 2 பிரியுது. அந்த பிரியிற ஓட்டு யாருக்கு போனால் இவருக்கு தான் போகும். ஏன்னா நீங்கள் வந்து திமுகவும் தாவேக்காவும் பார்க்குறீங்கன்னா அவங்க 2 பேருமே நேரடியாக யாரை எதிர்க்கிறாங்க, அதிமுக பாஜக ஓட்டு வந்து கலையாமல் அப்படி இருக்குங்க. இல்லை நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்லுன்னா திமுகவும் தாவேக்காவும் வந்து நேரடியாக எதிரி யாரை பார்க்குறாங்கன்னா பிஜேபி தான் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட். அதாவது சென்ட்ரலில் பிஜேபி பார்க்குறாங்க, ஸ்டேட்டில் இவங்க 2 பேருக்கு ஒரே எதிரி யாருன்னா ஏடிஎம்கே. அதாவது இவங்க அலையன்ஸ்க்கு விருப்பப்பட்டாலுமே வந்து தாவேக்கா நாங்கள் தனியாக தான் நிற்போம், இல்லை விஜய் அவர்களை நீங்கள் யார் தலைமை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ 2 பேருக்கு ஸ்டேட்டில் யார் எதிரின்னு பார்க்குறீங்கன்னா ஏடிஎம்கே தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஸோ இந்த ஓட்டுகளுக்கு வந்து ஏன்னா பாதிப்பு இருக்காது. அதனால தான் ஏன்னா நீங்கள் டிஎம்கே இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எதிரி டிஎம்கே, இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள தான் அந்த போட்டி. நீங்கள் அவங்களோட பிரின்சிபல்ஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா டிஎம்கேயோட பிரின்சிபல்ஸும் நீங்கள் தேவைக்காக நீங்கள் 2 சைடில் வச்சு பார்க்குறீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி 2021 எலெக்ஷனில் வந்து இந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணார். அதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது தேவைக்காக திமுகவுக்கும். அவங்களோட கொள்கைகளும் பெரிய, நீங்கள் அவரோட பேச்சுவார்த்தை பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற கொள்கைகளாக இருக்கட்டும், தேவைக்காகவும் திமுகவும் தேவைக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அவங்களுடைய ஓட்டுகளுக்கு உள்ளதான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒழிய இந்த ஓட்டுகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஓட்டு அது அப்படியே தான் இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா இவங்களுக்குள்ள பிரியுமே தவிர பட் ஓட்டு அதிமுக பாஜக ஓட்டு அப்படியே இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்கள் கடைசியாக சந்தித்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாங்க, ஒரு கணிசமான 61 தொகுதி முக்குளத்தூர் ஓட்டு அப்படின்னு இருக்கு. பட் இங்க கட்சியோட நிலைமை இன்னைக்கு எப்படி தெரியும்? அது அந்த
பிரியிற ஓட்டு இருக்குதானே, அதை ஒத்துக்கிட்டு தானே. இல்ல அதாவது இப்போ நீங்கள் டிடிவி தினகர் இருந்தாரு இதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருந்தாங்க. இல்ல அதை தாண்டி அதிமுகவுடைய உட்கட்சி இல்ல அதான் சொல்ல வரேன், ஏடிஎம்கேக்குள்ள இருந்து இப்போ செங்கோட்டையன் வெளியே வந்திருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து இன்னும் அவர் வெளியே தான் இருக்கிறாரு. இன்னும் இந்த சைடு வந்து கூட்டணி பாஜக கூட்டணி எதிர்க்கு. ஆமா ஆமா, அதே எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி இன்னும் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி மட்டும்தான் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபிங்கிற ரெண்டு பேரை தாண்டி இன்னும் பல பேர் இன்னும் உள்ள வரணும். ஆனா இந்த கூட்டணி கன்ஃபார்ம் தானே, இது கன்ஃபார்ம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இதுல நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி தினகரா இருக்கட்டும், இதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்கனவே இருந்தவங்க இல்ல. அது சிம்பிள்ல கூட கட்சி கூட எல்லாம் சொல்றேன், இருந்தவங்க இல்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஓட் ஷேரோட லாஸ் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து இப்போ எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்கிறதா வந்து இந்த கண்டினியூஸாக இன்னைக்கு கூட நீங்கள் பொதுக்குழு நடக்கும் மீட்டிங் சொல்லி வந்தவொடனே அதே மாதிரி வந்து இப்போ இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிறதா வந்து சென்ட்ரல் வந்து ரொம்ப தீவிரமாக நீங்கள் சொன்னீங்களா அடிக்கடி போய் சந்திக்கிறாங்கன்னு காரணம் இதுதான். ஏன்னா வெறும் 2 கூட்டணி இருக்குது, இன்னும் 2 பேர் வந்தால் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ ஏற்கனவே ஒரு ஓட் ஷேர் இருக்குது. இப்போ இங்கேருந்து யார் சார் வருவா? இல்ல சொல்றேன், அது வந்து எது வேணா நடக்கலாம்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னா, பாஜக விஜய் அவர்கள் அது திமுக எடுக்குதோ இல்லையோ, இப்போ விஜய் அதை கையில் எடுக்கும்போது மொத்தமா வந்து இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நீங்க டிஎம்கே பொறுத்தளவு காங்கிரஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது, ஓப்பனா அங்கேயே இருக்கு. ஆனா திமுக தாவைக்க போறீங்க. இல்ல அதை சொல்றேன், இங்க அதான் நான் சொல்ல வரேன்னா, அவங்களுடைய ஓட் ஷேருக்குள்ளதான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இந்த ஓட் ஷேருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில லாஸ் கெயின் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒன்று காங்கிரஸ் அந்த சைடு போனாலும் இந்த சைடு போனாலும் அவங்களோட ஓட்டு அந்த சைடு அப்படி அசல் அவங்க 2 பேருக்குள்ள போட்டிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கூட்டணியில் வந்து ஒரு சில ஓட் ஷேர், அதாவது ஒரு பெரிய லெவலில் லாஸ் ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையன் போயிருக்கிறாரு, ஒரு லாஸ் இருக்கும். அதில் இன்னொரு இடத்துல கெயின் பண்ணுறதுக்கு வேற அவங்களோட அண்ணன் பையன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாரை வச்சு கேம் பண்ணுறாங்களோ கேம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கெயின்காக வந்து நீங்கள் இன்னொரு நான் சொன்ன அந்த ஸ்ட்ரென்த்தன் ஆகணும். ஆனாதான் இன்னும் கொஞ்சம் உறுதியாக முடியும். கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. பாஜக போன ரவுண்டு பார்லிமெண்ட் தேர்தல் எடுத்த 18%. ஆனால் அந்த 18% கூட்டணி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். கட்டாயம் பாமக. ஆமாம், இப்போ பாமக திமுக போகாது. திமுக போதுன்னா அதுலேயே 2 பிரிவு இருக்குது. இல்லை திமுக போதுன்னா எங்க அடுத்த ஆப்ஷன் அது அவங்களுக்கு என்ன இருக்காங்க, தேவைக்காகவும் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது எல்லா பாஜக மட்டும் இல்ல, பாஜக திமுக கூட்டணி இல்ல. அப்பா பையன் பிரச்சனையில யார் எந்த பக்கம் போக நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு டீம் வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்புமணி இந்த சைடு வந்தாருன்னா அவர் அந்த சைடு போவார். இல்ல ஆப்போசிட்னு சொல்றீங்க, அந்த ஆப்போசிட் நம்ம எப்படி பாக்குறதுக்கு? அதிமுக பாஜக கூட்டணி ஒண்ணு, பட் திமுகவை எதிர்த்து தாவைக்கா நிக்குது. இந்த ஆப்போசிட் இல்ல அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நீங்க டெய்லி நீங்க பேப்பர் பார்த்துருக்கீங்க, பெரியவர் திமுக உடனே எனக்கமா போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன் அவர் அந்த சைடு போனார். அதாவது நீங்க எப்படின்னா பாமகவோட ஓட்டு 2ஆ பிரியுது. இப்போ நீங்க எப்படி திமுகவோட ஓட்டு 2ஆ பிரிஞ்சு திமுக தாவேக்கா நிக்குதோ, அதே மாதிரி பாமக 2ஆ பிரிஞ்சு அங்க பாதி இங்க பாதி இருக்கும். அதுல நுட்பமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்னவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப லைக் பண்ணாரு. ஏன்னா ராஜ்யசபா எம்பி ஆகி நம்ம அமைச்சர் ஆகணுங்கிற வரை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இதுல வந்து அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? ஏன்னா திமுக எதிர்க்கிறது தாவேக்கா, அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் நம்ம சர்வே பண்ணிட்டு இது அசம்பிளி எலெக்ஷன். தாவேக்கா சூஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மறைமுகமா நீங்க பல தலைவர் சொல்லுங்க, அதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான். நீங்க மதிமுக பேசாத பட்சம் காலையில வரைக்கும் திமுக பேசுவாங்க, ஈவினிங் போனா ஏடிஎம்கே. அது எலெக்ஷன்ல வந்து என்ன வேணா நடக்கும். நீங்க நாளைக்கு காலையில கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி சைன் பண்ற வரைக்கும் யார் எங்க இருப்பாங்க நம்ம உறுதியை யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நார்த்ல அவங்களுக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குது. நீங்க பாமகக்கு நார்த்ல வந்து வடக்கு பகுதிகளில் வந்து ஒரு ஓட் ஷேர், ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதிகளில் வந்து ஓட் ஷேர் இருக்குது. இப்போ அந்த ஓட் ஷேர் இப்போ 2ஆ பிரியுது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து அந்த சின்னம் யாருக்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஓட் ஷேர் பிரியும் போது அதை சொல்கிறோம், இவர் ஒருத்தர் ஒரு பக்கம் தான் போவார். ஆப்ஷன் எது பெஸ்ட்டோ அந்த பக்கம். அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு வந்து இவர் வந்து முன்னாடி வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா, அவர் இந்த சைடு வந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம இதுக்கு அடுத்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ நம்ம இதில் நம்ம ஒரு ஓட் ஷேர் கொடுக்குறோம்னா அடுத்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நம்ம மறுபடியும் ஜெயிக்கலாம், ஒரு மினிஸ்டர் ஆகலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம், அவர் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து எந்த கட்சியில் கிடைக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, அதை விரும்புவாங்க. அதிக சீட்டுகளும் இல்லை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சூஸ் பண்ணி போவாங்க. ஆமாம். மிகப்பெரிய ஆப்ஷனை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசின வார்த்தை வந்து என்னன்னா, இந்தியா அலைன்ஸ்ல இன்னும் பல கட்சிகள் வரணும், பட் கூட்டணி ஷேரிங் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த அதிகார பங்குங்கிறத வந்து முற்றுப்புள்ளி வைக்கல, அமித்ஷா அவர்கள் வைக்கல, இப்போ வரைக்கும் வைக்கல. ஏன்னா அது எதை குறிக்கினா, நாளைக்கு தொங்கு சட்டசபை விழுந்தாலும் நம்ம வச்சிடலாம், நம்ம கூட ஒரு டீமை வச்சுட்டு கேட்கலான்ட்டு. பட் தாவேக்கா வந்து அதிகார பங்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதிமுக அறிவிக்கல, திமுக அறிவிக்கல. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க அவங்க.
இது வரைக்கும் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி அப்போ வார்த்தை கூட இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா பல ஆஃபர் கொடுக்கத்தான் ஆனா அந்த ப்ராடக்ட் நார்மலா இருந்தா பரவாயில்ல. ஆனா அதான் எதிர்பார்க்காத எம்ஜிஆருக்கு என்ன அதான் சொல்கிறேன், அந்த எதிர்பார்க்காத ப்ராடக்ட் சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். உறுதியாக சக்ஸஸ் ஆகணும் உங்களால் சொல்ல முடியாது, இல்லை உறுதியாக ஃபெயிலியர் ஆகும் நம்மளாலே சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு புது ப்ராடக்ட், அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குதான்னா அது இருக்குது, அது உண்மை தான், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ அதில் அவங்க யார் இந்த சைடு இப்போ நீங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டில் 2 ப்ராடக்ட் இருக்குது, 3வது வரும்போது ஏற்கனவே 2 இருக்கிற மாதிரியே 3வது வந்தால் இல்லை, அதான் சொல்கிறேன் 3வது அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து எப்படி சேல் ஆகும், சேல் ஆகாது. ஸோ அதுக்கு நாங்கள் அந்த 2 பேரும் எந்த இடத்துல டிஃபர் ஆகிறோம்னா அந்த 5000 பங்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. தயாராக சொல்லுங்க. ஆனா அதிமுக என்ன சொன்னா இந்த வார்த்தை எழும்போது பெரும்பாலான அவர்கள் பேசும்போது முதல்ல முட்டுக்கட்ட போட்டது செல்லூர் ராஜ் அவர்கள். அதிகார பங்கு கிடையாது. இல்லை அது இவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து அதுக்கு வந்து தயாராக இல்லை, தெளிவா இருக்குது. திமுக அதிகார பங்கு செட் ஆகும். அவங்க வந்து சென்ட்ரலில் வந்து அந்த பதவி சுகத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சென்ட்ரலில் எல்லா கூட்டணி கூட இருந்திருக்கிறாங்க. பிபி சிங்கா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவன் இல்லாத கூட்டணியே கிடையாது. சென்ட்ரலில் அவங்க பதவியை அனுபவிக்கணும். ஆனால் ஸ்டேட்டில் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கல, அவ்வளோதான். நீங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து ஆந்திராவிலலாம் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் அந்த கூட்டணி இப்போ மேபி அது புதுசாக அது வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, அது எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவைக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்தால் நாங்கள் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம், அந்த தயாராக இருக்குது. பாஜகவும் கமுக்கமாக இருக்குது. இல்லை நான் என்ன சொல்றேன்னா சென்ட்ரலில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களா, ஏன் நீங்கள் ஸ்டேட்டில் ஷேர் பண்ணக்கூடாது? இல்லை, அது நல்ல வார்த்தை தான், நல்ல விஷயம். நான் வரவேற்கிறேன். பிஜேபி முன்னெடுத்தது வர எல்லா கட்சிகளும் எடுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல போனால் நீங்கள் கூட்டணி கொடுத்து அதிகார பங்கில் கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், அதிகார பங்கு நீங்கள் இங்கே நீங்கள் வேண்டான்னு கொடுக்கக்கூடாதுன்னீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் நீங்கள் வாங்கக்கூடாது. இப்போ சென்ட்ரலில் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்கல்ல, இப்போ சென்ட்ரலில் நீங்கள் வந்து ஜெயிச்சு நீங்கள் வந்து எலெக்ஷனில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அலையன்ஸில் வரீங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சதுக்கு சாதகமாக நம்ம ஒரு 2-3 மினிஸ்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் எல்லா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் சென்ட்ரலில் நீங்கள் வந்து அதை நீங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கும்போது ஸ்டேட்டில் ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் பொருந்தும். இல்லை அதான் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கவே இல்லைங்கிறதுனால அதை வந்து நாங்கள் அப்படியே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டா அந்த அதிகார பயிர் இன்னொருத்தர் கையில் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வரணும் தமிழ்நாட்டுக்கு. இப்போ பீகாரில் வந்துருச்சு, பீகாரில் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரல, ஏன்னா அதுக்கான தேவைகள் நடக்கலை. இது வரைக்கும் நீங்கள் ஒன்று ஏடிஎம்கே வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துடும், இல்லைன்னா டிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டியில் வரும்போது அவங்க வந்து அது பெரும்பாலான வாய்ப்புகள் அமையவே இல்லை. பட் அதனால தான் இந்த தடவை நீங்கள் தொங்கு சட்டசபையோ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் அது அமையும் நமக்கு. இதை நன்கு அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிக தொகுதிகளை கொடுக்கறதுக்கு பயப்படுகிறார். அது கூட உண்மையாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன்று அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா லாஸ்ட் டைம் எத்தனை நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனோட அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது கடந்த தடவை நாங்கள் எத்தனை கொடுத்தோம், அதுலேருந்து நீங்கள் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆகிடும். ஒரு கட்சியோட நம்மளோட வலிமையை வச்சு தான் வந்து யாருமே கொடுப்பாங்க. இது லாஸ்ட் டைம் உங்களுக்கு 20 கொடுத்தோமா, அப்படின்னா இதுலேருந்து எத்தனை கொடுக்கலாம், நம்ம டிமாண்ட் பண்ணுறது எங்களுக்கு இவ்வளோ இடத்துல வழிகள் இருக்குன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து மேலிடம் அவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்குற என்னென்னா நமக்கு கட்டாயம் ஜெயிக்கணும். இங்கே ஒரு அந்த அதிகார பவர் கொண்டு வந்தால் மற்ற மாநிலங்கள் எப்படி வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல விதமாக இருக்குதோ, இப்போ நீங்கள் நியர்பை ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் எந்த பிரச்சனைகளுமே கிடையாது, எல்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. ஆனால் அதை திமுக கட்டாயம் கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது காங்கிரஸ்க்கு கொடுக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து தீவிரமாக வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏன் பார்வையில் எப்படி இருக்குன்னா, தீவிரமாக வலியுறுத்தும் போது காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும், அது தேவைக்கு கூட சேரும். அதுதான் வந்து என்னுடைய கருத்து. நீங்கள் கடந்த காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேரோட பேட்டிகள்லாம் பார்க்குறீங்கன்னா தேவைக்கு பக்கம் போகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கூட அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன் சென்ட்ரலில் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க, இதில் கேட்டால் என்ன கொடுக்கக்கூடாதா? இது எப்படி பார்க்குறீங்க? இந்த அதிகார பங்கே நாங்கள் தர மாட்டோங்கிறது திமுகவுடைய எண்ணத்தையும் அதிமுகவுடைய எண்ணத்தையும் இல்லை. இது என்னன்னா அதான் சொல்கிறேன், ஒரு நல்ல எண்ணமா தாண்டி இது உங்களுடைய நம்ம இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட்டியின்படி நம்ம அந்த அதிகாரத்துக்கு வரணும் தான் எல்லாருமே ஆசைப்படுங்க. எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு அதிகாரத்தில் வரணுங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 10-11 எம்எல்ஏவாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து திருமாவளவன் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் வந்து கம்யூனிஸ்டாக இருக்கணும், எல்லா எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. எந்த எம்எல்ஏவாலையுமே எதையுமே செய்ய முடியுதானே, முடியவே முடியாது. நீங்கள் வந்து அவங்களோட ஆதங்கத்தை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் கடந்த எல்லா நியூஸ் பேப்பரும் எங்களை கூப்பிட மாட்டாங்க, ஒரு இது திறந்து வைக்கிறேன்னு எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுலேயுமே உங்களுக்கு அந்த முக்கியத்துவங்கிறது வரவே வராது. அது எந்த பார்ட்டி மெஜாரிட்டி அந்த பார்ட்டிக்கு தான் மெஜாரிட்டி. இது வந்து எல்லா காலங்களிலுமே நடக்குது. ஸோ அந்த முக்கியத்துவம் நீங்கள் வருமான எம்எல்ஏவாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தொகுதி நிமிதி வரும், அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குமானா இருக்காது. அப்போ நீங்கள் அதிகார பகிர்வில் நீங்கள் வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் இருக்கீங்க, மின்சாரம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும்போது அதை டெவலப் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது சென்ட்ரலில் இருக்கிற ஒரு சென்ட்ரலையும் என்ன சொல்ல சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும்போது இங்கே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வெறும் எம்எல்ஏ மட்டும் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கான வாய்ப்புகள் வந்து
என்ன சொல்கிறது, அந்தளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்க ஆசைப்பட்டாலும் அதுக்கு இடம் இல்லைல்ல. இப்போ நீங்கள் திருமாவளவன் ஆசைப்படுறாரு, ஆனால் அது கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. அவங்களால கொடியை கூட ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட ஒரு மினிஸ்டர் இருக்குது அப்படின்னா அதை செய்ய முடியாது. இப்போ என்ன சொல்ல, அவங்கள்ட்ட பவருங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் பவரே கிடையாது. இல்லை, நீ எலெக்ஷனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஜெயிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான், அதோட நின்றுக்கும். அது மாதிரி தானே வச்சுருக்காங்க. அது ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மற்ற மாநிலங்கள் எப்படி முன்னேறி வருதோ அதை மாதிரி நம்மளும் அந்த முன்னேற்றங்கள் வரணுங்கிறத நம்மளுடைய எண்ணம். நிச்சயமாக சார். உங்களுக்கு எப்படி அதிகார பங்கில் ஒரு பெரிய ஆசை இருக்கோ அதே ஆசை தான் எல்லாத்துக்கும். எல்லாமா தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.